வணக்கம். வினை தீர்க்கும் வீரன் விராலிமலை முருகன் நல்லாசியுடன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் விராலிமலை கவிஞர் சரவணன். விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு தளபதி ரொம்ப வருஷமா பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, கூடுதலா ஒரு தாய், தந்தை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி தான். கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மன்றம், அதுக்கடுத்து விஜய் மக்கள் இயக்கம், தமிழக வெற்றி கழகம், இன்று தமிழக மாண்புமிகு முதல்வர் வரைக்கும் அவர் ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும். தளபதிக்காண்டி உழைக்கக்கூடியதே என்னுடைய மிக சிறந்த பணியாக நினைத்து, நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல எந்த பொறுப்புக்கும் ஆசைப்படல. காரணம் என்னன்னா, தளபதிக்காக உழைப்பதே என்னுடைய சிறப்பு. எனக்கு தேவையில்லை பொறுப்பு என்ற ஒரே ஒரு வாசகத்தோடு வாழ்ந்து வருகிறேன். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில இப்ப பார்த்தீங்கன்னா, அண்ணன் சிவிபி அவர்கள் நம்மளுடைய கட்சியில் இணைந்திருக்கார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கூடுதல் பலம் என்று கூட சொல்லலாம். இந்த காலம் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய அனைத்து காலங்களிலும் நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் விசில் சத்தம் ஓங்கி ஒலிக்கும். வெற்றி வாகை சூட அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் கூடுதல் ஒரு பலமாக இருப்பார் என்பதில் எனக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல மனிதர், வெற்றி வாகை சூட. வாழ்த்துக்கள். அவர் எதிர்க்கட்சியா இருந்தாரு. திரும்ப இந்த கட்சிக்கு வரும்போது மக்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்வார்கள். நம்மளே பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் அவரை விமர்சனம் பண்ணி பேசுனது கூட உண்டு. இல்லைன்னு நான் சொல்லலை. நம்மனா பர்சனலாக நாங்கள் பேசலை. ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, இது வேணும்னு நம்ம கேட்டிருப்போம். இப்போ திரும்ப அண்ணனே உள்ளே வந்துட்டாலும் கூட நாம் திரும்ப அதை தான் சொல்ல போகிறோம். ஏதாவது தேவைன்னா அண்ணா இதை பண்ணி கொடுங்க, நம்ம நேரடியாக சொல்ல போகிறோம். அவ்வளோதான். அவர் வர்றது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். கண்டிப்பாக இந்த முறை ஜெயிப்பாருங்களா? நிச்சயமாக இந்த முறை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வரக்கூடிய இடைத்தேர்தலில் யார் விசில் சின்னத்தில் நின்றாலும் அவர்கள் வெற்றி வகை 100% வெற்றி வகை சூடுவார்கள். நன்றி, வணக்கம்.